பிரைஸ் தி லார்ட் மக்களே, எல்லாரும் எப்படி? ஹாய் மக்களே, பிரைஸ் தி லார்ட், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பண்றது என்னன்னா ஓவர் கேரிங். ஸோ அடுத்தவங்க வந்து பார்த்துக்கிறோம் இல்லை அடுத்தவங்களை கேர் பண்ணுறோம்னு சொல்லி என்ன பண்ணிடுறோம்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம என்ன பண்ணிடுறோம், ஓவர் கேர் பண்ணுறோம். ஆனால் ஓவர் கேர் பண்ணுறப்ப என்ன ஆயிடுது அப்படின்னா, சில டைம் சில ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் சில காரியங்கள் என்ன ஆயிடுதுன்னா அப்படியே கட் ஆஃப் ஆயிடுது. ஒரு சின்ன கதை சொல்கிறேன் கேளுங்களேன். ஒரு நாள் என்ன பண்ணிச்சான், ஒரு அயன் பாக்ஸு, அது வந்து ஒரு துணி சுருக்கமாக இருக்குது, சரி அதுக்கு நல்லது செய்வோம்னு சொல்லி என்ன பண்ணிச்சான், அந்த அயன் பண்ணுறதுக்காக போச்சான். போகிற டைமில் என்ன ஆயிடுச்சுன்னா, அது வந்து சும்மா மெலிசான துணி, சரியா, ரொம்பலாம் வந்து காட்டன் அந்த மாதிரி மெட்டீரியல், அது பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னான கிளாத்து. இந்த அயன் பாக்ஸ் இருக்குல்ல, இதோட ஹீட் ரேட்டை 3ல வச்சிருச்சான். வச்சு அயன் பண்ணுறப்போ இப்படி வச்சு தான் பாருங்க, அந்த தின்னான கிளாத் வந்து பொசுங்கி போச்சான். இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, சில டைம் கேரிங்க ஓவர் கேரிங்காக பண்ணி அதிகமாக பண்ணுறதுனால நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நல்லது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அந்த அயன் பாக்ஸ் மாதிரி நினைக்கிறோம். ஆனால் நம்ம போய் நம்மளோட அந்த கேரிங்கை கொடுக்குறப்போ எப்படி அந்த ஒரு துணி பொசுங்கி போச்சோ அது மாதிரி சில காரியங்கள் வந்து என்ன பண்ணுதுன்னா பொசுங்கி போயிடும். ஸோ நீங்கள் பண்ணுற கேரிங் வந்து உங்களுக்கு பாதிப்பு இல்லைனாலும் நீங்கள் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ரொம்ப பாதிப்பாகிடுது. ஸோ அதனால் இனிமேட் என்ன பண்ணுங்கன்னா, வாழ்க்கையில் ஓவர் கேரிங்லாம் பண்ணாதீங்க. ஸோ லிமிட்டடாக எல்லாத்தையும் இருந்துக்கோங்க, ஓகேயா? சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். முடிச்சா அப்படியே ஒரு ஃபாலோ தட்டிட்டு அப்படியே லைக்கை பண்ணிட்டு போங்க, ஓகே? பாய்.